அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகாதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தார். அந்த ஜாதகருக்கு என்ன ராஜயோக பலன்கள் என்பதை பார்ப்போமா? லக்னம் 1, அடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4. அந்த 4ஆம் வீட்டில், அதற்கடுத்து 5ஆம் வீட்டினுடைய அதிபதி இந்த 4ஆம் வீட்டில் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன ராஜயோக பலன்கள்? மகர லக்னத்துக்கு சுக்கிர பகவான் 5ஆம் அதிபதி வருவார் இல்லைங்களா? 5ஆம் அதிபதியாகி 4ல மேச வீட்டில் உட்காருவார். செவ்வாய் வீடு அசுப வீடு. ஆனால் சுக்கிரன் அமர்கிற போது அது அசுபத்தன்மை குறைந்து சுப வீடாகி விடுகிறது. ஓரளவுக்கு சுப வீடாகி. அப்போ அது 4ஆம் இடங்கிறது கல்விஸ்தானம். கல்வி சுபகிரகம் அமர்கிற போது அதுவும் அந்த லக்னத்தினுடைய யோகாதிபதியான சுக்கிர பகவான் 4 உட்கார்றப்போ கல்வியில சிறப்பு. கல்வியில மட்டுமா, வீடு வாகனம் மிகச் சிறப்பாக அமையும். 4ஆம் இடம் வீடு வாகனம் அல்லவா? சுக்கிரன் சொகுசான வீட்டுக்கு சொந்தக்கார கிரகம், சொகுசான வாகனத்துக்கு சொந்தக்கார கிரகம். அப்புறம் அவர் 4 உட்கார போது சொகுசான வீட்டுக்கும் சொகுசான வாகனத்துக்கும் சொல்லுவா வேணும். இந்த மகர லக்னக்காரங்களுக்கு அற்புதமான சிறந்த சொகுசான வீடு, சொகுசான வாகனம். அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் பூமிகாரகன், பூமிகாரகனுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். அதாவது ஏராளமான சொத்து பூமியும் சேர்ந்து கிடைக்கும். சொத்து இருக்கும், நல்ல வீடு, நல்ல வாகனம், கல்வியில சிறப்பு, அம்மாவுக்கும் சிறப்பு. போய் சுபகிரகம் சுக்கிர பகவான் பரிபூர்ண சுபகிரகம் இந்த 4ஆம் இடத்துல தாயை குறிக்கிற ஸ்தானத்தை குறிக்கிற இடத்துல தாய்க்கும் சிறப்பு இல்லைங்களா? இதுதான் ஒரு ராஜ யோகம். ஒரு ராஜாவுக்கு உண்டான இணையான வீடு, வாகனம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு 5ஆம் அதிபதி சுக்கிர பகவானாகி 4ல மேசத்துல செவ்வாய் வீட்டில் உட்கார்றப்ப. இதுல இன்னொரு சிறப்பு என்ன? 5ஆம் வீடு லட்சுமி ஸ்தானம், திரிகோண ஸ்தானம், அந்த லக்னத்துக்கு யோகஸ்தானம். 4ஆம் வீடு கேந்திர ஸ்தானம், விஷ்ணு ஸ்தானம். இது பூர்வ ஜென்ம புண்ணியத்தை குறிக்கிற இடம் 5ஆம் இடம். இது பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லைன்னாலும் தன்னுடைய சுயமுயற்சியால வெற்றி பெறக்கூடிய இடம் 4ஆம் இடம் கேந்திரம். அப்போ பூர்வ புண்ணியமே போய் தான் ஒருவன் எடுக்கிற சுயமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய இடத்துல உட்காருகிற போது எவ்வளவு சிறப்பான நற்பலன்கள், சிறந்த பலன்கள், யோக பலன்கள் கிடைக்கும். நீங்களே யோசிக்காங்க, முடிவு பண்ணிக்காங்க. அதோடு இல்லை, அங்கிருந்து எங்க பாக்குறாரு? நேரா அவர் வீட்டை துலாம் பார்க்கிறார். துலாம் அந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி இல்லைங்களா? தொழில் ஸ்தானமான தன்னுடைய 10ஆம் வீட்டையை சுக்கிர பகவான் பார்க்கிறப்போ சுக்கிரன் சார்ந்த எல்லா தொழில்களிலும் மிக அற்புதமான சிறப்பு இருக்கும் இல்லையா? அது கலை தொழில் ஆகட்டும், அழகு தொழில் ஆகட்டும், அலங்கார தொழில் ஆகட்டும், ஓட்டல் தொழில் ஆகட்டும், நகைக்கடை ஆகட்டும், வெள்ளி பொருட்களும் சுக்கிரன் குறிப்பாரு. அதே நேரத்துல ஆபரணங்களை சுக்கிரன் குறிப்பார். தங்கத்தை குறிப்பவர் குரு. ஆனால் தங்கம் ஆபரணம் ஆகிறது அல்லவா? பல வகையான ஆபரணம். அந்த ஆபரணத்தை குறிக்கிறது சுக்கிரன். தங்க நகை கூட வைக்கக்கூடிய யோகம் கூட அமையலாம். தன்னுடைய சுப வீடான சுக்கிரன் வீட்டு சுக்கிரனை சுபகரகமை பார்க்கிற போது அற்புதமான ஒரு அமைப்பாக சுக்கிரன் சார்ந்த கம்ப்யூட்டரா இருக்கலாம். எல்லாத்திலையும் எந்த அமைப்புல அந்த ஜாதகரை கடவுள் அமைக்கிறாரோ அந்த துறைகள்ல அவர் மிகச் சிறப்பாக இருப்பார். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சொல்லித் தரக்கூடிய கலைத்துறையா தன்னுடைய கலை ஆற்றலை மற்றவர்களுக்கு சொல்லித் தரக்கூடிய ஆசிரியராக இருப்பார். அதே மாதிரிதான் மகர லக்னத்துக்கு சுக்கிரன் 5ஆம் அதிபதி ஆகிறாரு. மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் 5ஆம் அதிபதி கண்ணில் இருப்பாரு. கல்விகாரனுடைய வீடு, கல்விகாரனுடைய வீட்டில் கல்வி ஸ்தானம் அவரே. மிதுன லக்னாதிபதியும் அவரே, கல்வி ஸ்தானாதிபதி அவரே, கல்வி காரகரும் அவரே. அங்க போய் சுக்கிரன் சுபகரகம் நீசமாவார். ஆனாலும் திக்பலம் ஆயிடுறார் அல்லவா? சுக்கிரனும் சந்திரனும் 4ஆம் இடத்தில் இருந்தால் அது திக்பலம். திக்பலத்துக்கு உண்டான திக்கான ராஜயோகம் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரிதான் அங்க புதன் வீட்டில் உட்காருகிற போது கல்வியில் சிறந்த ஆற்றல், கலையாற்றலும் இருக்கும்.
சரி. அடுத்தது புதன் கும்ப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வருவார். 4ல இருப்பார். 4ல யாருடைய வீட்ல? சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். கல்வி காரகனே ஆகி புதன் கல்வி ஸ்தானாதிபதி வீட்டில் வந்து உட்கார்ந்தார். அவருதான் கும்ப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி. லக்னத்தினுடைய யோகாதிபதி, லட்சுமி ஸ்தானாதிபதி, திரிகோணாதிபதி. அவர் கல்வி காரகராகி 4ஆம் இடமான கல்வி ஸ்தானத்தில் சுக்கிரனோட வீட்டு சுப வீட்டுல சுபகிரகத்தினுடைய வந்து உட்கார்றார். அப்புறம் என்ன சொல்லவா வேணும்? தேடி தேடி படிப்பார்கள். படிப்பு 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 படிப்பு. கல்வி தேடி தேடி. அது என்ன விண்ணியலா, மண்ணியலா, நீரியலா, நிலவியலா, விலங்கியலா, என்ன பறவையியலா, எல்லாத்தையும் சரித்திரவியலா, எல்லாத்தையும் சரித்திர புரட்சியாளர்களா, இலக்கியமா, தேடி கணக்கியலா, எல்லாத்தையும் தேடி படிப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் படிக்கிறதுக்கெல்லாம் எந்த மனிதனுக்கு இந்த உலகத்துல வயசு கிடையாது. இந்த புராணத்துல விஸ்வாமித்திரர் 21,000 ஆண்டுகள் தவம் செய்தார் அப்படின்னு புராணங்கள் எழுதுவாங்க. அப்படி 21,000 ஆண்டுகள் நாம வாழ்ந்த கூட எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனாலும் அப்படிப்பட்ட தேடுதல், கல்வி தேடுதல் இருக்கு. இந்த 5ஆம் அதிபதி புதனாய் 4 வந்து கல்வி ஸ்தானத்தை சுக்கிரன் வீட்டில் இருக்கும்போது அப்படி தேடி தேடி படிப்பாரு. ஒரு தடவை அண்ணாவுக்கு அறுவை சிகிச்சை ஆபரேஷன். அப்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு போறப்ப அண்ணா கேட்கிறார், டாக்டர் சார் ஒரு நாள் ஆபரேஷன் தள்ளி வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவரு ஏங்க அண்ணா இப்படி கேட்கறீங்கன்னு ஆச்சரியமா கேட்கிறாரு. இல்ல ஒரு புக் ஒன்று படிச்சுட்டு இருக்கிறேன், கிட்டத்தட்ட படிச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஒரு நாள் ஆபரேஷன் தள்ளி வச்சு நான் படிச்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிறார். அவர் டாக்டர் இது என்ன அண்ணா, ஆபரேஷன் இன்னைக்கு முடிஞ்சது, நாளைக்கு படிச்சா போகுது அப்படிங்கிறார். இல்ல அதுக்கு இல்ல டாக்டர், நான் ஆபரேஷன் ஆகி செத்து போயிட்டுனா இதை படிக்க முடியலைங்கிற ஏக்கத்தோட இறந்து போய் விடுவேன் அல்லவா. ஒரு நாள் தள்ளி வச்சீங்கன்னா அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிடறேன், அப்ப நாளைக்கு ஆபரேஷன் பண்ணிருங்களே. எப்பேற்பட்ட மாமேதை! அந்த மாதிரி எல்லாம் யாருனாலையும் படிக்க முடியாது. ஆனா இந்த 5 நாள் இருக்கிற கிட்டத்தட்ட அந்த மாதிரி படிக்கிறதுங்கிறதுல தீவிரமா இருப்பார். புதன் அப்படி படிக்க வைப்பார். தான் கற்றதை மற்றவர்களுக்கும் சொல்லித்தர வைப்பார். தன்னோட நிறுத்திக்க மாட்டாங்க. படிச்சது எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது எண்ணங்களோடு உணர்வுகளோடு தான் அந்த ஜாதகர் செயல்படுவார். ஜோதிடராகக்கூடிய வாய்ப்பு மிக 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 அதிகமாக உண்டு. மிக 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 அதிகமாக உண்டு. சரிங்களா? அதே மாதிரி அதே புதன் வந்து கன்னிக்கு சொந்தக்காரராகிறார். விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி ஆவார். 5ஆம் அதிபதி 4 சிம்ம வீட்டில் இருப்பார். அதேதான் அந்த கல்விகாரன் கல்வி ஸ்தானத்திலே அமர்கிற போது கல்வியில் மிகச்சிறந்து விளங்குவார்கள். சரிங்களா? தான் கற்ற கல்வி மற்றவர்களுக்கு சொல்லித் தரக்கூடிய அங்கிருந்து 10ஆம் இடத்தை புதன் பார்ப்பார். நீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் விருச்சிக லக்னத்துக்கு, தனுசு லக்னத்துக்கு, விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வருவார். விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வருவாரு. சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வருவார். விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாகி 4ல கும்பத்தில் உட்காருவார். சிம்ம லக்னத்துக்கு குரு 5ஆம் அதிபதியாகி 4ல விருச்சிகத்தில் உட்காருவார். இங்க விருச்சிகத்துக்கு 5ஆம் அதிபதியாகி கும்பத்தில் உட்காருவார். சிம்மத்துக்கு அதிபதியாகி 5ஆம் அதிபதி விருச்சிகத்தில் உட்காருவார். விருச்சிகத்தில் உட்காரும் போது எங்க பார்க்கிறாரு? 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை நேரம் சுக்கிர வீட்டை பார்ப்பார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ஆயிருது. சிம்மம், கடகம், மிதுனம், ரிஷபம் 10ஆம் இடம். குரு நேரம் அங்க பார்ப்பார். தொழில் ஸ்தானம் அற்புத சிறப்பாயிருது. இது வந்து செவ்வாய் வீடு வந்து அசுப வீடு தான். குரு உட்காந்துட்டாருனாலே எல்லா அசுபமும் அட்டஸ்திரியா ஓடி போயிருக்கும்ல. பூரா அசுபமும் டாட்டா சொல்லிட்டு ஓடி போயிடும். குரு பகவான் உட்காந்துட்டா 100% சுபகரம் அல்லவா. 4ஆம் இடம் சுபத்தன்மை அடைகிறது. கல்வி சிறப்பு, வீடு வாகன யோகம் சிறப்பு, தாய்க்கும் சிறப்பு. அங்கிருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். கலையாற்றலும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஒண்ணு கலை சார்ந்த தொழில்களிலேயும் இருப்பார், அல்லது கல்வி சார்ந்த தொழிலில் இருப்பார். எதிலே இருந்தாலும் மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசானாக, குருவாக அந்த ஜாதகர் திகழ்வார். தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு ஆசான் அந்தஸ்துல சிம்ம லக்னத்தை கொண்டவர்கள் 5ஆம் அதிபதியா குரு பகவான் 4ல விருச்சிக வீட்டில் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை அங்க
ரிஷபத்தை பார்க்கிறப்போ மற்றவர்களுக்கு தன்னுடைய திறனை, ஆற்றலை சொல்லித் தரக்கூடிய ஆசான குருவாக திகழ்வார்கள். அதோட தன்னுடைய 5ஆம் பார்வையால 8ஆம் இடத்தை பார்ப்பார். தன்னுடைய வீட்டை மீனத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்தை பார்க்கிற போது அந்த சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு ஆயுள் சிறப்படைந்து விடுகிறது அல்லவா? அதோட 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடம் இரவை குறிக்கிற இடம். இரவுகள் எல்லாம் இனி இரவுகளாக போகும் அல்லவா, கழியும் அல்லவா? அதே மாதிரி இங்க விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாகி 4ல கும்ப வீட்டில் இருப்பார். கும்பத்திலே அமர்ந்து கொண்டு கும்ப வீடும் சுப வீடாகி விடுகிறது. ஆன்மீக வீடு கும்ப வீடு, சனி பகவானுடைய வீடு, நீதிமானுடைய வீடு. அங்க உட்கார்ந்து அங்க ஆன்மீகத்தினுடைய கிரகமான குரு அமர்கிறார். அமர்ந்து அந்த கும்ப வீடு அற்புதமான சுபத்தன்மை அடைந்து விடுகிறது. அங்கிருந்து நேரா 7ஆம் பாவி சிம்மத்தை பார்க்கிறார். சூரியனுடைய வீடு, ஆளுமை நாயகனின் வீடு சிம்மம். அந்த ஆளுமை நாயகனின் வீடு சுபத்தன்மை அடைந்து விடுகிறார். திருவண்ணாமலை தீபமாய் அது அற்புதமான நல் ஒளி ஜோதியாய் சிம்ம வீடு திகழும். சூரியன் நல்லா இருந்துட்டாங்க வைங்க, அரசாங்க துறையிலேயோ அரசியல் துறையிலேயோ மிகச்சிறப்பான இடம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மருத்துவராகக்கூடிய அமைப்பும் கிடைக்கும், யோகமும் கிடைக்கும். மருத்துவர் போது செவ்வாய் சொல்லுவாங்க. செவ்வாய் அறுவை சிகிச்சை மருத்துவர், ஆபரேஷன் டாக்டர். ஆபரேஷன் உடம்புல கத்தி வச்சு அறுக்காம மருத்துவம் பண்ற டாக்டர் சூரியனை குறிக்கிறவர். அவர் பொது மருத்துவர். இவர் அறுவை சிகிச்சை மருத்துவர் செவ்வாய். அறுவை சிகிச்சை அல்லாத பொது மருத்துவர் சூரியன். குரு பகவான் அங்க கும்பத்திலிருந்து 5ஆம் அதிபதியாய் 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல கும்ப வீட்டுல அமர்ந்து விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 4 உட்கார்ந்து சிம்ம வீட்டை பார்க்கிற போது சூரியனும் சிறப்பாக இருந்தால் ஒண்ணு அரசாங்க துறையிலே உயர்வு, அல்லது அரசியல் துறையில உயர்வு, அல்லது மருத்துவராகக்கூடிய வாய்ப்பு. சரிங்களா? அது அங்கிருந்து அங்க 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, ஆயுள் சிறப்பாகும். அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்ப்பார், இரவை குறிக்கிற ஸ்தானம் இனிய இரவுகளாகிவிடும் குரு பார்க்கிறப்போ. ஓகேங்களா? அப்புறம் செவ்வாய் சனி. செவ்வாயும் 5ஆம் அதிபதியாய் 4ல இருப்பாரு. கடக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியா வர செவ்வாய் 4ல சுக்கிர வீட்டில் இருப்பார், சுப வீட்டில் இருப்பார். செவ்வாயினுடைய அசுபத்தன்மை குறையும். அங்கிருந்து 4ல சுபர் வீட்டில் இருந்து தன்னுடைய வீடான 10ஆம் இடத்தை பார்ப்பார். எந்த ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்க்கிறதோ அந்த வீட்டுக்கான பலனை சிறப்பாக தரும். சரிங்களா? அதே மாதிரி இங்க தனுசு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சொல்றார். 5ஆம் அதிபதி 4ல குரு வீட்டில் இருப்பார். அதுவும் முழுமையான 100% சுபகிரகத்தினுடைய வீடு. அங்க செவ்வாயுடைய கொஞ்சம் சுபத்தன்மை குறைங்களா? அங்கிருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பார். ஆனா இங்கிருந்து 7ஆம் பார்வையா 10ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்ப்பார். 4ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்த்துருவார் செவ்வாய். அவர் லக்னத்தினுடைய யோகாதிபதி, 5ஆம் அதிபதி, யோகாதிபதி, திரிகோணாதிபதி, லட்சுமி ஸ்தானாதிபதி, அதெல்லாம் கரெக்டா எல்லாம் சிறப்பு. ஆனாலும் 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிற போது ஒண்ணு செவ்வாய்க்கு சுபகிரக தொடர்பு கிடைச்சிடணும், அல்லது 7க்கு சுபகிரக தொடர்பு கிடைக்கிறது நல்லது. சரிங்களா? அப்புறம் அதே மாதிரி சனி பகவான் கன்னி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 4 குரு வீட்டில் இருப்பார். குரு வீட்டில் சனி பகவானுடைய அசுபத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும் இல்லைங்களா? அதே மாதிரி துலாம் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாகி 4ல மகர் வீட்டில் இருப்பார். அவருடைய வீட்டிலேயே இருப்பார். திரிகோண ஸ்தானாதிபதியாகி லட்சுமி ஸ்தானாதிபதியாகி அவர் வீட்டுல விஷ்ணு ஸ்தானத்துல கேந்திர ஸ்தானத்துல ஆட்சி வீட்டில் இருப்பார் சனி. அதெல்லாம் கரெக்ட், நல்லதுதான். 3ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்ப்பார். ஆனால் 10ஆம் பார்வையா லக்னத்தை பார்ப்பார். கன்னிக்கு 5ஆம் அதிபதியாயும் தனுசு வீட்டில் இருக்கிற போது 10ஆம் பார்வை லக்னத்தை பார்ப்பார். துலாமுக்கு 5ஆம் அதிபதியாகி மகரத்தில் இருக்கிற போது 10ஆம் பார்வை லக்னத்தை பார்ப்பார். அதனால ஒண்ணு அவரும் யோகாதிபதி தான், லட்சுமி ஸ்தானாதிபதி தான், நீதிமான் தான், லக்னத்தினுடைய சுபர் தான், யோகாதிபதி தான். ஆனாலும் சனிக்கோ அல்லது சனி பார்க்கிற லக்னத்திற்கோ சுப கிரகத்தினுடைய தொடர்பு கிடைப்பது சிறப்பு, மேலும் சிறப்பு என்று கூறி அடுத்த காணொளியில் 5ஆம் அதிபதி 5ஆம் பாவத்திலே இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து உங்களோடு எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.